எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி சக்தியை காப்பாற்ற போறாங்களா இல்லை அந்த வீடியோ ஆதாரத்தை தேட போறாங்களா? பார்கவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு போலீஸ்கிட்ட நந்தினி சொன்ன விஷயத்துக்கு ஆதிகுணசேகரன் என்ன பண்ண போறாரு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனனி கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் கையில் இல்லை. இது ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. மாமா சத்தியமாக அந்த வீடியோ ஆதாரம் என் கையில் இல்லைன்னு. ஆனால் ஆதிகுணசேகரன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்துட்டா இல்லைன்னா உன் புருஷனை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பார். ஜனனி எனக்கு 3 நாட்கள் டைம் கொடுங்க, உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்த ஜனனிக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை தேடணுங்கிற எண்ணமே இல்லாமல் சக்தியை எப்படி காப்பாற்றுறதுன்னு நினச்சி தவிச்சு போயிருப்பாங்க. அந்த டைமில் தான் மொபைல் எடுத்து பார்க்குறப்ப சக்தி பேசின வாய்ஸ் ரெக்கார்டு கிடைக்கிது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சக்தி பேசுகிறப்ப பேக்ரவுண்டில் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தென்காசி டிசி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்ருப்பார். அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை ஜனனி கேட்டுட்டு சக்தி தென்காசியில் தான் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. சக்தி போனது என்னமோ ராமேஸ்வரத்துக்கு தாங்க. எப்படி தென்காசிக்கு போயிருக்க முடியும்? ஒருவேளை ராணா இருக்கிற இடம் சக்திக்கு தெரிஞ்சிருக்கலாம், தென்காசியில் தான் இருக்காரு ராணா அப்படின்ட்டு. அதனால தான் அங்கே வந்திருப்பார். வந்த இடத்துல ஜனனியோட பெரியப்பா பையன் ராமசாமி மெய்யப்பன் சக்தியை கடத்தியிருப்பான் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த ஆதிகுணசேகரன் என்ன திருட்டு வேலை பண்ணாருன்னே தெரியலங்க. தர்ஷனுக்கும் அன்புக்கரசி மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. இந்த அன்புக்கரசியோட ஆட்டம் தாங்கவே முடியலை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அறிவுக்கரசி தர்ஷனுக்கு கொஞ்ச நாளாக போதை மாத்திரை கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ இந்த அன்புக்கரசி கழுத்தில் ஏதோ தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அதை வச்சு தான் ஆதிகுணசேகரன் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாருங்க அப்படின்னு தாங்க தோணுது. ஆனால் இந்த அன்புக்கரசி தர்ஷன் தான் லீகலாக என்னோட புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. இதனால் பாவம் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் பெரிய சண்டையே வந்துருச்சு அப்படின்னே சொல்லாங்க. இந்த சமயத்தில் போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் மூலம் பார்கவியை வீட்டை விட்டு விரட்டலாம் அப்படின்னு ஆதிகுணசேகரன் சதி திட்டம் பண்ணியிருக்காரு. இந்த ஆதிகுணசேகரன் ஆனால் அவரோட இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிற மாதிரி நந்தினி போலீஸ்கிட்ட பார்கவி தர்ஷனோட பொண்டாட்டி இல்லை, என்னோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆதிகுணசேகரன் நந்தினி இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டார். சொந்தக்கார பொண்ணு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டும், நான் தான் வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் 1 மாதம் கழித்து ஊருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நந்தினி போலீஸ்கிட்ட இருந்து பார்கவியை காப்பாற்றிடுவாங்க. இதனால் பார்கவி வீட்டை விட்டு போகாத அளவுக்கு ஒரு சூழல் வந்துடும். இருந்தாலும் நம்ம ஆள் ஆதிகுணசேகரன் கேடு கெட்ட சதிகார வில்லனாச்சே. ஸோ வேறு சதி திட்டத்தை பண்ணி எப்படியாச்சும் பார்கவி வெளியே அனுப்ப சதி திட்டம் பண்ணுவார். இப்போது ஜனனிக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஜனனி சக்தியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.